காமாட்சியை வருக, கலைவாணி மைந்தனை வருக, பிரம்மாவின் தவ புதல்வனே வருக வருக என்று வரவேற்று இந்த வழியாக என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமாற ஏற்றுக்கொண்டு இந்த நிலத்திற்கு என்னை காண வந்த காரணத்தை மறியவருக்கு தென்புலத்தின் பொன்மொழியா தமிழ் என்னும் சொல்லெடுத்து தேவ அமிர்தத்தை என் சபையில் கவர்ந்து என் மணமகளை இன்ப கீதம் பாடி அன்பாக மனம் வந்து பண்பாக வரவேற்ற அறிவுடைய மங்கையே, உன் பக்திக்கு மெச்சுகின்ற நடைமகள், கலைமகள், மலைமகள் இவர்கள் 3 அனுகிரகம் பெற்று கல்வி, செல்வம், வீரம் இதை 3ஐயும் நீ கற்று பல்லாண்டு காலமான வாழ்த்துகின்றேன். ஆகா, எவ்வளவு அருமையான குரல்! அதை விட புண்ணியமே ஒரு வான முனியே புனத்திலே எழுந்தருளும் என்று பாடிய தன்மையை பார்த்து அடியேன் அகமகிழ்ந்து விட்டேன். ஏனென்றால் பொங்கு தமிழ் பால் வாங்கி பூங்கருணை தென் கலந்து மங்கள ராக பாய்கில் மத்தித்து சங்கீத கான ரசம நசிப்பன் காட்டி வெள்ளை பாரதியும் பார்மகளும் தும்புறவும் இந்த நாரதனும் நயம்பட கேட்க தொண்டையதும் சிக்காமல் சுதியதும் கலையாமல் ராகம் சிதையாமல் சித்தம் கிளையாமல் சிற்றிடை நல்லாடாமல் பட்டமரம் தலைக்க பக்தர் மனம் தானுருக முத்து திருப்புகளை செப்பி சென்ற அருணரைக்கு ஒப்பாக ஆறுங்கள் நாரதரே வணக்கத்துக்குரியவர் என்று வரவேற்ற பாங்குவதை கண்டு அரிய அகமகிழ்ச்சி. அந்த அகமகிழ்ச்சியோடு உங்களை பற்றி கேட்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். தலைவி அவர்களே, சொல்லுங்கள்.